அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகிறோம். அதில் குறிப்பாக முதலாவதாக இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான சில விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துமா நடத்தாதான்றது ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் கட்டாயம் மாகாண சபை தேர்தலை அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட சிக்கல்கள், இந்த அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாட்டி நாங்கள் உடனடியாக நடத்துவோம் என்ற விஷயத்தை தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு, பழைய முறையோ புதிய முறையோ எந்த முறையில் இருந்தாலும் செய்யலாம். ஆனால் இந்த அரசாங்கத்துடைய சில சட்ட வரையறைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தாப்புறம் தான் இதை சொல்லலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அது சம்பந்தமான அடுத்த நடவடிக்கைகளையும் அவர்கள் அரசாங்கம், அதாவது பாராளுமன்றத்தில் மேற்கொண்டால் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன்னு பார்த்திங்கன்னா, நான் நாடு நாடாக சென்று காசு சேர்த்தாவது இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவேன், எனக்கு உதவுறதுக்கு பல புலம்பெயர் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற பொருளை அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் ஊடகம் வழங்கிய நேர்காணலில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் சொன்ன முழுமையான விஷயங்களை நாங்கள் இதில் பார்க்கலாம். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட தயாராக உள்ளேன். வெறுமனே வெளிநாடுகள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே தமது உதவிகளை வழங்கும் என அவர் சொல்லியிருக்கின்றார். சர்வதேசம் தீர்வை பெற்றுத்தரும் என்பதில் எனக்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும், தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பில் எந்த அரசாங்கம் கலந்தாலோசித்து அதற்கு தீர்வு வழங்க முற்படுகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயம் தொடர்பாக தொடர்ந்துமே தெரிவிக்க, எனது இனத்திற்கு எதிராக செயல்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி காம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். மாகாண சபை தேர்தலுக்காக நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். அத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு உதவி செய்ய தயாராக உள்ளனர். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை ஏற்படுத்துவதே அரசியல்வாதியின் பணி. அத்துடன் நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒன்றாக வாழ்வதற்கு உண்மையான தமிழ் பிரதிநிதி என்ற வகையில் கடமையாற்ற விரும்புகின்றேன். வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மோசமடைந்து விட்டது. 2009 ஆண்டுடன் தமிழர்களின் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் LGBTQ எனும் கருப்பொருளை ஊக்குவிக்க கூடாது எனவும் அதனை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது என்ற விடயத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதில் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் பணம் இருக்கின்றது, அவர் 15 கோடி கிட்ட சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்ற விஷயத்தை பலர் சொல்லியிருந்தார்கள். அதற்கு அவர் இதனுடைய பரம்பரை சொத்து, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பரம்பரையில் இருக்கிற மாமாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தொடர்ந்துமே இந்த வசதியாகத்தான் நாங்கள் இருந்தாங்க, அதால் தான் இந்த சொத்து எனக்கு வந்தேன்னு சொல்லியிருந்தார். மேலும் தான் சிலவற்றை சம்பாதித்து சேர்த்து கொண்ட சொத்துக்களும் அதில் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் சில விஷயங்களில் பேசுகின்ற பொழுது புலம்பெயர் தேசத்திலிருந்து எனக்கு உதவிகள் வருகின்றது, புலம்பெயர் தேசத்தினர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் இவரே தன்னுடைய வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இவர் சம்பந்தமான விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது, நிதி சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு இருவேறுபட்ட நிலைப்பாடுகளை இவர் சொல்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை தேர்தல் என்பது கட்டாயம் நடத்தப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் மாகாண சபை என்பது தமிழர்களுடைய இறுதி இருப்பாக அல்லது சம்பந்தமாக தமிழர்கள் சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் இந்த அரசாங்கம் கூட பழைய முறையா புதிய முறையா என்ற விடயத்தில் குழப்பி அடித்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே வார வருடமளவில் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று இந்த அரசாங்கம் கூறியிருக்கின்றது. இதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துங்க, இல்லாட்டி நான் பணம் சேகரித்து தருகின்றேன், அதில் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துங்க. கிட்டத்தட்ட ஒரு சவால் விடும் முகமாக, இந்த அரசாங்கத்துக்கு சவால் விடும் முகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். பார்க்கலாம் இதற்கு இந்த அரசாங்கம் அல்லது அன்ரோ மாரசநாயக்கனுடைய ஆட்சியில் என்ன பதிலை, என்ன எதிர்வினையை ஆற்றப் போகின்றார்கள் என்பதனை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, சரத் பொன்சேகா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை விமர்சிக்கின்ற நிலையில் இருந்தார். முன்னே காலகட்டங்களில் இந்த மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து பயணித்திருந்தார். முன்னே காலகட்டங்களில் இராணுவ தளபதியாக இருந்தார் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில். இப்படியாக முன்னே காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து பயணித்தவர் இப்போ அவர்களுடைய பிரிவுக்கு பிறகான காலப்பகுதியில் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். பிறகு இந்த மஹிந்த ராஜபக்சவை பற்றி பேசுவதை பற்றி நிறுத்தியிருந்தார். அதற்கு பிறகான காலகட்டத்தில் இப்போ மஹிந்த ராஜபக்சவனுடைய விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை பாராட்டுவதன் மூலமாக மஹிந்த ராஜபக்ச மீதான விமர்சனத்தை தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ இதில் அவர் சொல்கின்ற பொழுது பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கின்றார். அதில் குறிப்பாக இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கின்றது என்ற விடயத்தை சொன்ன அவர், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எந்த ஒரு
குடும்பத்தினரையும், அதாவது இராணுவத்தினருடைய எந்த ஒரு குடும்பத்தினரையும் அவர் தாக்க முற்படவில்லை என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு ஆதரவு நிலைப்பாடை தெரிவிக்கின்ற ஒரு அரசியலையும் இவர் அடிக்கடி கையாண்டு கொண்டு தான் இருக்கின்றார். இவர் வெறுமனே அதை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்ற விமர்சனமும் அடிக்கடி எழுந்திருக்கின்றன. இவர் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த அரசியலமைப்பின்படி ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனையே பொருத்தமானது. விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைப்பதில் தாமதம் குறித்து ராஜபக்ச என்ற பேச்சாளர் வெளியிட்ட ஒரு கருத்துக்கு அல்லது அறிக்கைக்கு பதில் தெரிவிக்கும் முகமாக தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பெறுமதிமிக்க அரசு சொத்துக்கள் சட்டவிரோதமாக தனிப்பட்ட இல்லத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தனது தனிப்பட்ட பொருட்களை அகற்றுவதற்கு முன் அரச சொத்துக்களின் சரக்கு பட்டியலை நிறைவு செய்ய அரச துறைகள் காத்திருப்பதாக ராஜபக்ச தரப்பு கூறியதை பொன்சேகா கேலி செய்துள்ளார். வீட்டை பழுது பார்ப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் செலவழித்த மஹிந்த ராஜபக்ச தனது சொந்த பணத்தில் வாங்கிய ஒரு தேங்காய் துருவியை கூட கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நான் நீதித்துறை அமைச்சராக இருந்திருந்தால் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பெறுமதிமிக்க பொருட்களை விஜயராம இல்லத்துக்கு மாற்றியதற்காக ராஜபக்சவுக்கு எதிராக முதல் வழக்கை தாக்கல் செய்திருப்பேன். அவரை 24 மணி நேரத்தில் கைது செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்ந்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி தொடர்ந்து பொதுமக்களை சுரண்டுவதாகவே பொன்சேகா குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் தங்கள் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை பற்றி பெருமை பேசினாலும் அவர்களால் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக சரியாக நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் அவர்கள் நாட்டை சீர்திருத்தி விட்டார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. போரின் இறுதி நாள்களை நினைவுகூர்ந்த பொன்சேகா விடுதலை புலி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தப்பிச் செல்ல அனுமதிக்கும் நோக்கத்திலேயே ராஜபக்ச போர் நிறுத்தத்தை அறிவித்தார் என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். போரின் இறுதி நாட்களில் அவர் ஏன் போர் நிறுத்தத்தை உத்தரவிட்டார் என்பதை மஹிந்த ராஜபக்ச விளக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். இது வேறு நாடாக இருந்திருந்தால் இந்த துரோகச் செயலுக்காக மஹிந்த ராஜபக்சவை காலில் தூக்கி கட்டி கொலை செய்திருப்பார்கள். நமது அரசியலமைப்பின்படி அவருக்குரிய தண்டனை தூக்கிலிடப்படுவதே ஆகும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மீது தனக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை என்றாலும் ராஜபக்சவின் நாட்டிற்கு இழைத்த துரோகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். துறைமுகங்கள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், போதைப்பொருள் மாஃபியா, ஆயுத இறக்குமதியாளர்கள், சுங்கத்துறை, வெளிநாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆகியவற்றில் இருந்து ஒரு பெரிய ஊழல் வலையமைப்பு ஊக்குவிக்கப்பட்டதென்றும் அவர் கூறியிருக்கின்றார். ராஜபக்ச நிர்வாகத்தின் கீழ் போர் வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட நடத்தையும் அவர் நினைவு கூர்ந்ததுடன் நாங்கள் போரில் ஈடுபட்டிருந்தாலும் பிரபாகரன் எங்கள் குடும்பங்களை தாக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. ஆனால் ராஜபக்சக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தனது குற்றச்சாட்டுகள் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடுமாறு அவர் அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச ஏன் நாட்டை காட்டிக் கொடுத்தார் என்பதை கண்டறிய உயர்மட்ட விசாரணை மற்றும் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு கூட அமைக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு உள்ளது. அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை பாராட்டிய பொன்சேகா ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் குற்றவாளிகளை பாதுகாக்காத அதன் நிலைப்பாட்டையும் நான் பாராட்டுகின்றேன். ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்ற விடயத்தினூடாக மீண்டும் ராஜபக்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல் என்றதை தான் இவர் சுட்டிக்காட்டார் என்ற விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, தாக்க முற்படவில்லை என்ற விஷயங்களை சொல்லிட்டு ராஜபக்சக்கள் இப்படி செய்யவில்லை என்று சொன்னதன் ஊடாக ஏதோ ஒரு வகையில் ராஜபக்சக்கள் இந்த போர்க்குற்றங்களை இழைத்திருக்கின்றார்கள் என்றதைத்தான் சொல்ல முற்படுகின்றார்களோ, பொன்சேகா அவர்கள் அதைத்தான் சொல்ல முற்படுறாரோ என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே இப்படியாக தொடர்ந்து ராஜபக்சக்கள் தரப்புக்கு எல்லா பக்கத்தாலிருந்தும் எதிர்ப்பலைகள் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் அவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி.